பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன். ஓகே, அதுவும் தேர்ட் யூனிட்டோட கண்டினியூவேஷன் தான். அதில் 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா எழுதி பார்ப்போம் என்னென்ன டைப்ஸ்னு. ஓகே, ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஃபேக்டரைசேஷனில் டேக்கிங் தி காமன் நம்பர் அவுட். ஓகே, இது டாப்பிக்கு. இதில் ஃபஸ்ட் டைப் 1 போடுறேன். ஓகே, யூ ஹாவ் டு டேக் தி taking common number or common factor out. Taking common factor from factorization. Okay, from each items எடுத்துக்கலாமா? ஓகே, இது ஃபஸ்ட் டாபிக். இதில் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின்னு. ஓகே, இது உங்களோட சால்வ்டு எக்ஸாம்பிளில் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் அது 4th கொஸ்டினாக இருக்கும். ஓகே, புக்கில் ax plus ay, ஓகே, ப்ளஸ் bx ப்ளஸ் by. இது ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இந்த 2 இடத்துல உங்களோட காமன் வேல்யூ வந்து ஏவாக இருக்குது ஃபஸ்ட்டில். ஸோ டேக் இட் அவுட். ரெண்டாவது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வந்துடும். when we multiply it is ax and ay. அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டர் அந்த ப்ளஸ் போட்டுட்டு இது ரெண்டில் காமன் வந்து நம்மளுக்கு b இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பியை மட்டும் வெளியில் எடுத்துருவோம். ஸோ பியை வெளியில் எடுத்தால் ரிமைனிங் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ சொல்யூஷன் வந்து எழுதும்போது a ப்ளஸ் பி இந்த ரெண்டையும் சேர்த்துருங்க. ஓகே, சேரும்போது இதுவும் சேர்த்துடணும். ஸோ a ப்ளஸ் பி, ஓகே, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா இது ரெண்டும் காமன் ஒன் டைம் அப்பியரிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன். இன்னொன்று காமன் ஃபேக்டர் கொஸ்டின் வந்து உங்களோடதில் இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். கேட் இட் அவுட். ஓகே, இன்னொன்று வந்து 9x பவர் 5 y cube, ஓகே, ப்ளஸ் 6x cube y ஸ்கொயர் மைனஸ் 18x ஸ்கொயர் y. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய பவர்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து 5 வரைக்கும் இருக்குது எக்ஸுக்கு. பட் நம்ம லோவஸ்ட் பவர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லோவஸ்ட் பவர் வந்து ஃபார் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி ஒய்க்கு வந்து ஒய் மட்டும்தான், பவர் 1ன்னு அர்த்தம். இது ரெண்டு தான் லீஸ்ட் பவர். ஸோ அதை வெளியில் எடுத்துக்குவோம் நம்ம காமனாக. இன்னொன்று வந்து எல்லாமே வந்து அடிப்படுற டேபிள் வந்து இட் இஸ் 9, 6, 18. 9, 6, 18 எல்லாமே 3 டேபிள்ஸோட மல்டிபிள்ஸ். ஓகேவா? அதனால் அதை வெளியில் எடுத்துருவோம் காமனாக. ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் 3ன்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் தென் லீஸ்ட் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் லீஸ்ட் பவர் ஆஃப் ஒய் வந்து ஒய். ஓகே, இதை வெளியில் எடுத்துகிட்டு இது 3 இன்ட்டு 3. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு. எக்ஸ் பவர் 5 மைனஸ் பவர்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணணும், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2 பண்ணிட்டா எக்ஸ் பவர் 3 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் எக்ஸ் பவர் 3. ஒயில் ஒய் பவர் 3ல் 1 போச்சுன்னா இட் இஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் இந்த இடத்துல வரும்போது 3 டேபிள்ஸில் 2 டைம்ஸ். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் க்யூப் போச்சுன்னா ரிமைனிங் இஸ் எக்ஸ், ஒய் இஸ் ஒய். மைனஸ் கண்டினியூவேஷன் 3 டேபிள்ஸில் 18 வந்து 6, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரெண்டுமே போயிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது காமன் ஃபேக்டர் வந்து 3x ஸ்கொயர் ஒய். ஓகே, உள்ளே இருக்கிறது வந்து 3x க்யூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 6. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இன்னொரு கொஸ்டின் போடுறேன். தேர்டு கொஸ்டின் இதோட கிளியர் இருக்குது. இல்லைன்னா அடுத்த டாபிக் போகலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். அப்புறம் டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதில். ஓகே, இப்போ டைப் 2 போகிறோம். டைப் 2 நம்ம என்ன மெத்தடு? ஃபேக்டரைசேஷன் பை எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபேக்டரைசேஷன் பை எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் என்னென்னா, ஓகே, எக்ஸ்பிரஷன் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்மேட்டில் உங்களோட கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷனில் கொஷின் ஃபார்மேட்டு உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் வரும்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின் வந்து நம்மளுக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 49. ஓகே,
first we have to check the equation. In the equation is similar to your expression. மேலே கொடுத்துருக்கிற equation மாதிரியே இருக்கு பாருங்க. It is similar to ax square plus bx plus c. Okay, now இதில் a என்ன? Okay, a என்ன? It is only 1. Okay, 1x square அர்த்தம். b வந்து 14, c வந்து 49. Okay, இந்த வேல்யூஸை தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் எழுதலை. ஓகேவா? now we have to find the product of என்னது? a into c. அதே மாதிரி சம் வர வேண்டியது bக்கு நம்மளோட ஆன்சரில். product of a into c is 1 into 49. ப்ராடக்ட் வர வேண்டிய ஆன்சர் வந்து 14. ஓகேவா? ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 49 வரணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நீங்கள் கிடைக்க வேண்டிய நம்பர் வந்து 14 இருக்கணும். ஓகேவா? ஒரு டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் எது எதெல்லாம் வருதுன்னு. இது ப்ராடக்ட் பார்ட்டு. ஓகே, இது சம் பார்ட்டு. சம் நம்மளுக்கு வர வேண்டியது 14, ப்ராடக்ட் வர வேண்டியது 49. ஓகே, ஸோ என்ன ரெண்டை மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னு செக் பண்ணலாமா? 49 வந்து 7 into 7 ஒரே டேபிளில் நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னொன்று சயின்ஸையும் செக் பண்ணணும். சயின்ஸை செக் பண்ணும்போது பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ்னு போட்டால் ஆன்சர் வில் பி பாசிட்டிவ், 49 வில் பி தேர். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் மட்டும் சொல்கிறேன். அதை ப்ராடக்டை ப்ளஸ் பண்ணும்போது 7 + 7 போடும்போது இட் இஸ் 14. ஓகேவா? இதுதான் அதோட ரிசல்ட். ஸோ எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபுல் ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், தென் இந்த ஃபார்மேட்டில் 7x + 7x. ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் தான், நம்மளுக்கு பாசிட்டிவ் 14 தான் வரணும். ஸோ 7x + 7x. ஓகே, 7 into 7 மல்டிப்ளை பண்ணும்போது 49 அது. ஸோ +49 அது அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு இனிமேல் பார்க்கணும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ லீஸ்ட்டுக்கு பவர் தான் எடுக்கிறோம். ஸோ எக்ஸை வெளியில் எடுத்தால் இங்கே x + 7. ஓகே, அடுத்த ரெண்டு பார்ட், இந்த ரெண்டு பார்ட்டுக்கு எடுக்கிறோம். இந்த ரெண்டு பார்ட்டுக்கு எடுக்கும்போது நம்பர்ஸ் இருக்குது காமனாக. ஸோ ஐ வில் டேக் 7 அவுட். அப்படி இருக்கும்போது இங்கே x ப்ளஸ் இந்த இடத்துல வர வேண்டியது 7. ஓகே, 7 into 7 49. இது 7x. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் காமனாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபேக்டரைட் பண்ணும்போது இந்த நம்பர் ரெண்டும் காமனாக இருக்கணும். ஓகே, ஒரே நம்பர் தான் வரணும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் x + 7. அது வந்து இந்த பார்ட் எழுதியிருக்கு. இப்போது இந்த வெளியில் இருக்கிறத எழுதுங்க. ஸோ இட் இஸ் x + 7. ஓகே, ஆன்சர் இஸ் x + 7 into x + 7. ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் போடலாமா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். இது ரெண்டாவது கொஸ்டின் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறது. இதில் வந்து 4x² - 8x + 3 ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ax² + bx + c மாதிரி இருக்குது. ஸோ a வந்து 4, b வந்து -8, c வந்து 3. ஸோ ப்ராடக்ட் படி we should form 4 into 3. இங்கே 12 வரணும் நம்மளுக்கு. சம் வந்து -8 வரணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இங்கே சம் இங்கே. ஓகே, சம் வந்து -8 வரணும். ப்ராடக்ட் வந்து 12, பாசிட்டிவ் 12 வரணும். ஓகே, ஸோ ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸு. அது மாதிரி மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னால் எந்த சிம்பிள் பெருசாக இருக்கோ அதில் நம்ம அந்த மைனஸை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தென் we have to go for factorization. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் இப்போ என்ன 6 நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு 12 வருதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ 6 into 2. ஓகே, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்னா இங்கே வர வேண்டிய ஆன்சர் மல்டிப்ளிகேஷனில் 12 பாசிட்டிவ், ஆன்சரும் 8 வரும். பட் பாசிட்டிவ் 8ன்னு வரும். இதே -6 into -2 போட்டால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ -8. ஓகேவா? ஸோ we will take this thing into consideration. அப்படி எழுதும்போது நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் பார்ட் 4x². ஓகே, நெக்ஸ்ட் வந்து -2x -6x +3. ஓகேவா? நீங்கள் மாற்றி எழுதியிருந்தால் கூட டேபிள் எப்படி ஈக்குவலாக மல்டிபிள்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4ம் 2ம் 2 டேபிள்ஸில் ஈஸியாக இருக்கும். 6ம் 3ம் 3 டேபிள்ஸில் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அந்த இடத்துல. ஸோ இங்கே லீஸ்ட் காமன் வந்து 2x. ஓகேவா? ஸோ 2x எடுத்தால் இங்கே ரிமைனிங் 2x இருக்கும். இங்கே 1 மட்டும் வரும். இந்த இடத்துல இது ரெண்டில் 3 காமனாக இருக்குது. ஓகே, உள்ள மைனஸ் வரணும். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் அவுட் சைட். அப்போது -3ன்னு எடுத்தால்
உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் 2xன்னு வந்துடும். ஓகே, இங்கே மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் உள்ளே இருக்கிறது வரணும். ஸோ இட் பிகம்ஸ் 1. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸோ 2x மைனஸ் 1. ரெண்டாவது இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ 2x இந்த மைனஸ் 3. ஸோ திஸ் இஸ் யுவர் சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் இதுலேயே தேர்ட் டைப். ஓகே, ஃபேக்டரைசேஷன் பை cubic identities. ஓகே, cubic identities ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஒரு தடவை ஃபார்முலாவை சொல்லி பாருங்கள். நான் எழுத a cube + 3a square b + 3ab square + b cube. இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்குல்ல நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போடுறேன். ஓகே, அதில் அது என்னது, 64x cube + 144x square + 108x + 27. ஓகேவா? ஸோ ஃபார்முலா யூஸ்டு. இதில் க்யூப் வரும்போதே நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். கியூபிக் ஐடென்டிட்டிஸோட ஃபார்முலா. ஓகே, a cube ஒரு தடவை எழுதி பார்க்கலாம், தப்பு இல்லை. 3a² b + 3ab square + b cube. ஓகேவா? இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏதோ ஒரு லெட்டரை நம்பரை க்யூபு பண்ணால் தான் இந்த 64ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 64 எதோட க்யூபாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இஃப் கேல்குலேட்டர் இஸ் அலவுட், க்யூப் ரூட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேல்குலேட்டரில் இட் வில் கிவ் 4. ஓகே, 4 × 4 × 4 இஸ் 64. அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் அட் த லாஸ்ட் பி பார்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இது ஏ. ஓகே, அது மாதிரி பிக்கு க்யூப் ரூட் எடுக்கும்போது க்யூப் வந்து 27. இட் இஸ் 3 × 3 × 3. ஓகேவா? இது ஏ க்யூபுக்கு இது. ஓகே, ஏ க்யூப் தான் 4 × 4 × 4. அப்போ ஏ என்ன, வெறும்னா 4 மட்டும்தான். இது பி க்யூபு. ஸோ பி என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, வெறும்னா 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகேவா? கொஞ்சம் குழப்பாமல் இந்த இடத்த கிளியர் பண்ணிக்கோங்க. தென் வி வில் ப்ரொசீட் த கொஸ்டின். ஓகே, ஏ க்யூப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், ஏ க்யூபை மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். இந்த பார்ட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஏ க்யூப் இஸ் 4, எக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ எக்ஸ் த ஹோல் க்யூப். ஓகேவா? ப்ளஸ் ஃபார்முலா அப்ளை படி 3 × ஏ என்ன 4 ஸ்கொயர் × பி வந்து 3. ஓகே, ப்ளஸ் 3 × ஏ வந்து 4, பி வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் வந்து 3 க்யூப். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்ததை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 4x³ வரும். ஓகே, பொதுவாக போடுறேன். தென் 3 இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இட் இஸ் 144x வரும். இந்த இடத்துல எக்ஸை விட்டுட்டேன் நான். ஸ்கொயர் வரும். இங்கேயும் எக்ஸை விட்டுட்டேன். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல பண்ணும்போது 108x + 27. ஓகேவா? ஸோ இதுதான் அதோடது. இப்போது ஏ இது என்ன ஃபார்முலாவோட ஷார்ட் ஃபார்மாக இருக்கணும் இது. ஸோ a + b த ஹோல் க்யூபாக இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு க்யூபிக் ஐடென்டிட்டிஸ் படிக்கும்போது. ஸோ ஏ இங்கே இதில் 4, இதில் நம்ம லாஸ்ட் பார்ட் என்னவாக இருந்தது, 3 க்யூப் இல்லையா? அப்போ 3 தான் இதோட பார்ட்டு. ஓகே, ப்ளஸ் அந்த 3 எக்ஸை மறந்துடாதீங்க. 4x + 3 த ஹோல் க்யூப். அல்லது இப்படியும் எழுதலாம். 4x + 3-ஐ 3 டைம்ஸ் எழுதுனா ஆன்சர் ரைட் தான் உங்களுக்கு. ஓகே, இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இங்கே 64 வந்திருக்கணும். ஓகே, இப்படி தான் வரும். ஸோ அந்த ஏ பார்ட்டோட 4x + பி பார்ட்டோட 3. ஸோ 4x + 3 த ஹோல் க்யூப் இது. ஓகே, இது ஒரு கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் போடலாம் இதுலேயே. ஓகே, இதில் ஒரு செகண்ட் கொஸ்டின் போடுறேன். ஸோ 27 ஓகே p³ + 54 p² + 36 pq² + 8q. ஓகே, 8q³. திருப்பி ஃபஸ்ட் டைம் மாதிரி 27 க்யூப் ரூட் எடுக்க போகிறோம். ஓகே, அது a³ இதோட லெட்டரில் வரும். லாஸ்ட் கொஸ்டினில் போட்ட மாதிரி 3 × 3 × 3. ஸோ a is 3. அதே மாதிரி பி க்யூபுக்கு
க்யூப் ரூட் எடுக்கிறீங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8. ஸோ இட் இஸ் 2 × 2 × 2. ஸோ பி எவ்வளோ? 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a³ + 3a² b + 3ab² + b³ இது இதோட ஷார்ட் ஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேம்மா? இதுதான் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது நம்ம எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் எழுத போகிறோம். எப்படி எழுதுவோம்? ஸோ ஏவோட க்யூபு, ஸோ 3p த ஹோல் க்யூப் இது வரும்போது ப்ளஸ் 3 × a எவ்வளோ? 3² ஆஃப் p மிஸ்ஸிங். ஓகே, 3p² ப்ளஸ் இன்ட்டு q வந்து b வந்து என்னது நம்மளோடது? 2. ஓகேவா? 2. ரெண்டாவது அடுத்தது 3 × a வந்து 3p, b வந்து 2 மட்டும், அதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. தென் லாஸ்ட் பார்ட் இஸ் 2q. q எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. 2q இது ஹோல் க்யூபு. ஓகேவா? இது ஹோல் க்யூப், இங்கேயும் க்யூவை மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ இப்போ எழுதும்போது இது ஃபைனலாக ரெப்ரசன்ட் பண்ணால் 27p³ வரும். ப்ளஸ் இதில் 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் 54p²q இருக்கும். இந்த இடத்துல பண்ணும்போது 36. ஓகே, pq² இருக்கும். லாஸ்ட்டில் வந்து 8q³ எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ரைட்டாக இருக்கும். ஸோ இது எதோட ஷார்ட் ஃபார்ம் நம்மளுக்கு? க்யூபிக் ஐடென்டிட்டிஸில் a + bக்கு a எவ்வளோ? இது. ஓகே, b வந்து இங்கே கூட நான் அந்த q முட்டேன், 2q ஹோல் க்யூப் ஓடுது. ஓகே, அல்லது 3p + 2qவை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணதோட ஆன்சர் அது. ஓகே, வித் திஸ் இந்த டைப்பு முடிஞ்சது. டைப் 4 போடுறோம் இதில். அது என்ன கொஷின் நம்மளுக்கு? டைப் 4ல் ஃபேக்டரைசேஷனில் க்யூபிக் ஐடென்டிட்டிஸில் மைனஸ் உள்ளது. ஓகேவா? அதே க்யூபிக் ஐடென்டிட்டிஸில் நம்மளோடது இப்போ உள்ள பார்ட் எப்படி இருக்கும்? a - b த ஹோல் க்யூபுக்கு வர வேண்டியது. அப்போ எந்த இடத்துல மாறும்? a³. ஓகே, இந்த இடத்துல -3a² b + 3ab² - b³. ஓகேவா? ஸோ கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் கொஷின் போடுறேன். y³ ஓகே -18y² + 108y ஓகே -216. ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரியே ஓகே, a³ என்னது? க்யூப் ரூட் எடுத்தால் 1 எடுத்தாலும் 1 தான். ஓகேவா? அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 216 எதோடது? அது செக் பண்ணி பார்த்தா இட் இஸ் 6ன்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் 6. ஸோ இது வந்து a. ஓகே, இது வந்து b நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு? ஸோ 1 ஓகே y³ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ப்ளஸ் இட்ஸ் மைனஸ் லிட்டில் கன்ஃபியூஷன். ஓகே, -3 × a வந்து 1y, b வந்து 1y² ப்ளஸ் b வந்து 6. ஓகேவா? அதை அப்ளை பண்ணுறோம். தென் +3 × 1y × 6² லாஸ்ட்டில் -6³ இது. ஓகே ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இது ஆன்சர்ஸ். இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் a - b த ஹோல் க்யூப் ஓடுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் a வந்து 1 -b³ வந்து 6 த ஹோல் க்யூப். சரி, இங்கே y வரணும். 1y - 6 த ஹோல் க்யூப். அது அந்த yஓ pஓ எக்ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். நம்ம திடீர்னு a மட்டும் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அல்லது y - 6 × y - 6 × y - 6. இதுதான் இதோட ஆன்சர். ஒரு செகண்ட் கொஸ்டின் போடுறேன். வித் திஸ் ஐடென்டிட்டி ஃபேக்டரைசேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, 8m³ -60m² + 150mn² -125n³ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி க்யூப் ரூட் a³. ஓகே, 8 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 8 அப்ளை பண்ணால் உங்களுக்கு வர வேண்டியது 2.
அதான் ஏ. இது ஃபஸ்ட் பார்ட். அதே மாதிரி பி க்யூபுக்கு க்யூப் ரூட் எடுக்கிறோம். ஓகே, க்யூப் ரூட் ஆஃப் 125 இட் இஸ் 5. அதான் பி. ஓகேவா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு தடவை எழுதி பார்த்துடலாம். ஓகே, ஸோ 2m க்யூப் மைனஸ் 3a வந்து என்ன சொன்னோம்? 2m ஸ்கொயர். ஓகே, சாரிம்மா, 2 ஸ்கொயர் ஷுட் பி அவுட் சைட், நாட் இன்சைட். 2m ஸ்கொயர் n. ஓகே, இட்ஸ் 5n. ஓகேவா? ப்ளஸ் 3 இன்ட்டு a எவ்வளோ சொன்னோம்? 2m இன்ட்டு 5n ஸ்கொயர் மைனஸ் 5n the whole cube. ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது a மைனஸ் b ஹோல் க்யூப் எழுத போகிறோம். a மைனஸ் b ஹோல் க்யூப் வந்து 2m மைனஸ் சாரி நாட் 3, it's 5. ஓகே, it is 5n ஹோல் க்யூப், இல்லைன்னா 2m மைனஸ் 5n 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, வித் திஸ் ஃபேக்டரைசேஷனும் முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு அடுத்து படிக்க வேண்டியது சம் மிஸ்லெனியஸ் கொஷின்ஸ் மட்டும் உங்கள் புக்கில் இருக்கிறத சால்வ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.